அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம சொல்லிக் கொடுக்கல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமீபத்தில் இஸ்லாத்தை ஏற்ற நம்முடைய தமிழகம் எங்கும் பிரபலமாக இருக்கக்கூடிய பெண்மணி சபரிமாலா ஃபாத்திமா அவங்க எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள்? வெளியே வரக்கூடிய முஸ்லிம்களை பார்த்து கேட்டாங்க, அவங்கள்ட்ட நான் போய் பேசலாமா, நான் பேசினா என்கிட்ட பேசுவாங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது வெளியே வரக்கூடிய முஸ்லிம்கள் சொன்னாங்க, அவங்க எங்களுக்கு மட்டும் நபி கிடையாது, எல்லோருக்குமான நபினா அவங்க. யாரு போய் பேச அல்லாஹ் ரசூலினுடைய விரோதி என்பதாக மட்டும்தான் பார்த்திருப்பேன். உன்னுடைய கழுத்தை சீறி உன்னுடைய கதையை முடிச்சிருப்பேன். நல்ல வேளைக்கு அல்லாஹ் உன்னை பாதுகாத்துட்டான் என்பதாக. அல்லாஹ்க்கு எது பிடிக்கும்? السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ்விற்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், குறிப்பாக மீலாதினுடைய இந்த சிறப்பான மஜ்லிஸிற்கு வருகை தந்திருக்கின்ற, இன்னும் வருகை தர இருக்கின்ற நம் அத்துணை நபர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, நிர்வாக பெருமக்களே, அல்லாஹு தஆலா அவனது மாபெரும் கிருபையினால் நம் அவர்களுடைய எல்லா பாவங்களை மன்னித்து நம்முடைய அமல்களை பரிபூரணமான முறையில் ஏற்றுக்கொள்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்கள், முழு உம்மத்தார்கள் அத்துணை நபர்களுக்கும் வாழும் காலம் எல்லாம் பரிபூரணமான ஆஃபியத்தான வாழ்க்கையை தந்தருள் புரிவானாக. சொர்க்கத்தை விட மிக உயர்ந்த பாக்கியமாகி அல்லாஹுடைய பொருத்தத்தை நம்மவர்களுக்கு நசீபாக்குவானாக. பலஸ்தீன மக்களுக்கு பரிபூரணமான வெற்றியையும் முழுமையான பாதுகாப்பையும் மிக விரைவாக தந்தருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, இந்த மாதிரி வெளியில வந்து பயான் பேசுறதுலாம் நமக்கு ரொம்ப கம்மியானதுதான். ஹஜ்ரத் அவங்க கொஞ்சம் ஒன்றும் பிரச்சனை ஹஜ்ரத் அவங்க சொன்னது மாதிரி சிறந்த பேச்சாளர் அப்படிலாம் கிடையாது. நாங்க மதர்சால ஓதக்கூடிய காலத்துல மதர்சால இந்த மன்றத்துல பயிற்சி கொடுப்பாங்க பயான் பேசுறதுக்கு. நான் சென்னை புகாரியால ஓதுனேன். அவ ஓதும் பொழுது சென்னையில பயான்னு நமக்கு மாசத்துக்கு ஒரு தடவை போட்டாங்க அப்படின்னா லீவ் போட்டு திருச்சிக்கு வந்துடும். அந்த மாதிரியான பயானுக்கு நமக்கு ரொம்ப தூரம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையினால ஹஸ்ரத் மாருங்க இவங்களுடைய ஒரு உந்துதலால தான் நம்ம இங்க வந்து நிற்கிறோம். அல்லாஹு தஆலா நல்ல விஷயங்களை பேச கேட்டு அதை அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, இந்த மஜ்லிஸில் நாம் வந்து அமர்ந்திருப்பது அல்லாஹுடைய மிகப்பெரிய அன்பினால் நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். ஒரு சின்ன ஒரு நிகழ்வுல கிதாபுல படித்த ஒரு நிகழ்வு. ஒரு சூஃபி மகான் ஒருத்தர் இருந்தார், ஒரு இறைநேசர். அவங்க தன்னுடைய வீட்டுக்கு பணி பெண்ணாக வேலை செய்யறதுக்காக வேண்டி ஒரு அடிமையை விலைக்கு வாங்கிட்டு வர்றார். அந்த அடிமை பெண் இருக்கிறாங்களே, பகல் முழுவதும் வேலை செஞ்சுட்டு அந்த அம்மா என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அந்த தன்னுடைய எஜமானர் இறைநேசர் இருக்கிறாரு, அவர்கிட்ட கேட்கிறாங்க, கொஞ்ச நேரம் நான் அமல் செய்யணும், அல்லாஹ்வை நின்று வணங்கணும், எனக்கு கொஞ்சம் அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அந்த சூஃபி மகான் அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, சரிம்மா நீ இபாதத் செஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அந்த அம்மா தக்பீர் கட்டி தொழுக ஆரம்பிச்சாங்க. நீண்ட நெடிய ரக்காத்துகள் தொழுது முடிச்சதுக்கு அப்புறம் அந்த அம்மா கையை உயர்த்தி துவா செஞ்சாங்க. யா அல்லாஹ், நீ என் மீது வைத்த அன்பின் காரணமாக எனக்கு இதை கொடு அதை கொடு என்பதாக அவங்க துவா செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அவங்க சொன்ன வார்த்தை, யா அல்லாஹ், நீ என் மீது வைத்த அன்பின் காரணமாக என்பதாக இந்த துவாவை இப்படி ஆரம்பிக்கிறாங்க.
அப்போ அந்த இறைநேசர் அப்படியே படுத்துக்கிட்டே கவனிச்சுட்டு இருக்கிற இந்த அம்மா என்ன துவா செய்யறாங்கன்ட்டு. அப்ப அவர் சொன்னாரு, ஓ அடிமை பெண்ணே, நீ இப்படி சொல்லாத, அல்லாஹ் உன் மீது வைத்த அன்புன்னு சொல்லாத, நீ அல்லாஹ் மேல வச்சிருக்க அன்பினால அல்லாஹ்ட்ட துவா கேளு, அல்லாஹ்ட்ட தேவையை கேளு என்பதாக அந்த இறைநேசர் சொன்னாரு. அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, அடிமை பெண்மணியான அந்த தக்குவாவுடைய அந்த பெண்மணி சொன்னாங்க, இல்ல இல்ல, நான் இப்படி துவா கேட்கிறது தான் சிறந்தது. யா அல்லாஹ், நீ என் மீது வைத்த அன்பின் காரணமாக என்னுடைய தேவையை நிறைவேற்று என்பதாக கேட்கிறதா சரி. ஏன் அப்படின்னா, அல்லாஹ் என் மேல் அன்பு வச்சனாலதான் நான் இங்க தக்பீர் கட்டி தொழுதுகிட்டு இருக்கிறேன். அல்லாஹ் என் மேல் அன்பு வச்சனாலதான் என்ன இபாதத் செய்ய வச்சிருக்கிறான், உங்களை தூங்க வச்சிருக்கிறான். அல்லாஹ்வுடைய அன்பு இல்லைன்னா நானும் உங்க கூட தூங்கிட்டு இருப்பேன் என்பதாக அந்த இறைநேச பெண்மணி மீது கூறிய அழகான வார்த்தை அவருடைய உள்ளத்தையே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அவர் இறைநேசர் சொன்னார், அம்மா நீ எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்துல இருக்க அல்லாஹ் இடத்துல, எனவே இதுக்கப்புறம் உன்ட்ட நான் வேலை வாங்க முடியாது, நீ எனக்கு அடிமையாக இருக்க கூடாது என்பதாக அடுத்த கணமே அந்த பெண்மணி அவர் என்ன செஞ்சிட்டாரு, விடுதலை விட்டுட்டார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்தக்கூடிய மிக அற்புதமான பாடம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் நம் மீது வைத்த அன்பின் காரணமாக நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். ஏதோ நம்ம நேரம் போகல, நம்ம எல்லாமே வந்திருக்கிறாங்க அதனால நம்ம உட்கார்ந்து இருக்கோம், இதனால நம்ம நபிக்கு பெரிய கண்ணியத்தை செய்யறோம் கிடையாது. அல்லாஹ் நம் மீது வைத்த அன்பின் காரணமா அல்லாஹ் நம்மளை இங்க உட்கார வச்சிருக்கான். இங்கே நாம் எப்படி ஒன்று கூடினோமோ அதே போன்ற நாளை மறுமையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் ஒன்று கூடக்கூடிய உயர்ந்த தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, மிக அற்புதமான ஒரு மஜ்லிஸ். இந்த மாதிரி மஜ்லிஸ்கள் கண்டிப்பாக ஏற்பாடு செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த குழப்பங்கள் நிறைந்த காலத்துல இன்னைக்கு ஒரு மனிதன் யார் மீது நேசம் வைக்க வேண்டும், யாரை தன்னுடைய ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ள வேண்டும், யாருடைய வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற எந்த ஒரு முன்மாதிரி இல்லாம கண்ணுக்கு தெரியக்கூடிய நடிகர்கள், அரசியல்வாதிகளை எல்லாம் பின்பற்றக்கூடிய ஒரு அவல நிலை இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வது, அவர்களுடைய பெயர்களால் உணவளிப்பது இருக்கின்றதே. ஒரு அறிஞர், ஹதீஸ் கலை வல்லுநர்கள் ஆபி சிந்தி என்ற ஒரு மிகப்பெரிய ஹதீஸ் கலை வல்லுநர் ஒருத்தர் இருந்தார். அவங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரால் உணவளிப்பது என்ற ஒரு கிதாபை எழுதி வச்சிருக்கிறார். அதுல ஒரு சின்ன நிகழ்வு, மிக அற்புதமான ஒரு நிகழ்வு. நீங்கன்னா பல 10 நாள் ஆயிடுச்சா, பல நிகழ்வுகள் பல பயான்களை நீங்க கேட்டு இருப்பீங்க. அதனால சில விஷயங்கள் ரிப்பீட்டட் ஆகலாம். எந்த விஷயங்கள் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டாலும் எந்த விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அமலுக்கு வந்துச்சுன்னு சொல்லி கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. மிக முக்கியமான விஷயம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரால் உணவளிப்பது அப்படின்ற கிதாபுல ஒரு நிகழ்வு எழுதுறார். ஒரு யூத கணவன் மனைவி இருக்கிறாங்க. அவங்க பக்கத்து வீட்டுல ஒரு முஸ்லிம், ஒரு இஸ்லாமிய சகோதரர் அவங்க இருக்கிறாங்க. இந்த ரபியுல் அவ்வல் மாதம் அவருடைய காலத்தில் நெருங்குகின்றது. என்ன செய்யறாரு அப்படின்னா, காலை மாலை எல்லா நேரத்திலையும் நபி அவங்களுடைய பெயரால ஏழைகளுக்கு உணவு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. நீங்க நம்ம கந்தூரிகள்லாம் நம்ம நடத்துறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர்கள்ல உணவு கொடுக்கிறோம் ஏழைகளுக்கு. இதெல்லாம் எப்படிப்பட்ட விஷயம் அப்படின்னா, காலம் தொட்டு நம்முடைய முன்னோர்கள் செய்து கொண்டு வரக்கூடிய ஒரு அழகிய வழிமுறை தான். நபி அவர்களை நினைக்க வேண்டும், நபி அவர்களை நம்முடைய நேசத்திற்கு கொண்டு வர வேண்டும், நபி அவருடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக வந்துவிட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துல நம்முடைய முன்னோர்கள் ஏற்படுத்திய இந்த மிக அற்புதமான அமல்கள். அப்ப நம்ம கதைக்கு வருவோம், கொஞ்சம் கதையா கேளுங்க. இங்க நிறைய விஷயங்கள் டிஸ்டர்பா இருக்கு. இது மைக்கு நிக்குதா, யாரு பாக்குறா, யாரு கவனிக்கிறா, அதெல்லாம் தெரியல. இருந்தாலும் அந்த அட்டென்ஷனை கொண்டு வர்றதுக்காண்டி சில நிகழ்வுகளாக நான் சொல்லிட்டு வரேன். அப்போ அந்த யூத கணவன் மனைவி பேசிக்கிறாங்க. மனைவி கேட்கிறாங்க, இந்த பக்கத்து வீட்டுல நிறைய மக்கள் வந்துட்டே போறாங்களே, சாப்பாடு வாங்கிட்டு போறாங்களே, என்ன காரணம், என்ன விஷயம்? அப்ப அந்த கணவர் அந்த மனைவிட்டு சொல்றாரு, அந்த இஸ்லாமியர் இருக்கிறாரே, இந்த இஸ்லாமிய சகோதரர் தலைவராக நினைக்கக்கூடிய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை ஒட்டி என்ன செய்யறாரு அப்படின்னா, அவர் ஏழைகளுக்கு உணவு கொடுத்துட்டு இருக்கிறாரு. அப்ப இந்த நிகழ்வை கேள்விப்பட்ட அந்த பெண்மணி அவங்களுடைய உள்ளத்துல என்ன வருது அப்படின்னா, அப்ப எவ்வளவு பெரிய அற்புதமான மனிதராக முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்தாங்கன்னா, இத்தனை வருஷம் கழிச்சு அவருக்காக வேண்டி இவர் உணவு கொடுப்பாரு என்பதை யோசிச்சு
வச்சு அந்த அம்மாவுடைய மனசுல ஒரே ஒரு விஷயம்தான், அந்த மனிதர் நபி அவர்கள் கண்ணியமானவர்கள் அப்படின்ற ஒரு சிந்தனை தான் அந்த அம்மா செலுத்துறாங்க. அந்த சிந்தனையோடு உறக்கத்திற்கு செல்கின்றார்கள். கனவிலே மீண்டும் அதே இஸ்லாமிய சகோதரருடைய வீடு கனவுக்கு வருது. மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமா வந்துட்டு போயிருக்கிறாங்க. அவ என்னமா பாக்குறாங்க, என்ன அந்த இஸ்லாமிய சகோதர வீட்டுல இவ்வளவு கூட்டமா இருக்குது, நம்மளும் போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா என்ன செய்யறாங்க, அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. உள்ளே ஒரு அழகிய தோற்றத்தோடு ஒரு மனிதர் உட்கார்ந்து இருக்கின்றார். அந்த அம்மாக்கு பார்த்தோன்னே ஆசை, அவர்கிட்ட பேசணும். வெளியே வரக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள்ட்ட கேட்கிறாங்க, உள்ள ஒரு அழகிய தோற்றத்தோடு ஒரு மனிதர் இருக்கிறாரே, நீங்க எல்லாம் போய் பார்த்துட்டு வரீங்களே, யார் அவர் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த இஸ்லாமியர்கள் கூறினார்கள், அவர்கள் தான் எங்களுடைய உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உள்ள அமர்ந்து இருக்கின்றார்கள் என்பதாக கனவிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு யூத பெண்மணி பார்க்கின்றார்கள். நம்ம எத்தனை பேர் நபி உங்களை கனவுல பார்த்திருக்கிறோம்? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யார் யாருக்கெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்கின்றது? கையை தூக்குங்களேன். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா எல்லோருக்கும் அந்த பாக்கியத்தை இம்மையிலும் மறுமையிலும் தந்தருள் புரிவானாக. அந்த நிகழ்வு அங்க இருக்கட்டும். நபி அவங்களை கனவுல பார்க்கணும் அப்படின்னா சில அமல்கள் நம்மள்கிட்ட வரணும். அதை சொல்லி இருப்பாங்க யாராவது, இல்ல நான் திரும்ப சொல்லிக்கிறேன், அந்த அமல்களை நம்ம செய்வோமா? அந்த அமல்களை செஞ்சுட்டு நீங்களோ அல்லது நானோ நபி அவங்களை பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் மீலாதுல நம்ம சொல்லுவோம். இன்ஷா அல்லாஹ் செய்வோமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் சில அமல்களை தொடர்ந்து செய்து வர வேண்டும் என்பதாக உலமாக்கள் ஒரு 4 அமல்களை கூறுகின்றார்கள். முதலாவது அமல் என்ன அப்படின்னா, நபி அவங்க மேல அதிகமாக ஸலவாத் ஓதிக்கிட்டே இருக்கணும். நின்னா உட்கார்ந்தா நம்முடைய சிந்தனைகள்ல எப்போலாம் நபி அவங்களுடைய சிந்தனை வருகின்றதோ அதிகமாக ஸலவாத்துகளை ஓத வேண்டும். இன்னைக்கு மஜ்லிஸ்கள்ல கூட என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, திரும்ப திரும்ப நபி அவங்களுடைய பேர் வருது, ஒவ்வொரு தடவையும் ஸலவாத் நான் சொல்லணுமா கேட்கிறாங்க. அதிகமாக ஸலவாத் சொல்ல வேண்டும். இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோமா? இது முதல் அமல். இரண்டாவது அமல் என்ன, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளை அடிப்பிரளாமல் அப்படியே பின்பற்ற வேண்டும். தொழுகைகளாக இருக்கட்டும், நம்முடைய வியாபாரங்களாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், எல்லா நிலைகளிலும் நபி அவங்களுடைய சுன்னத்து நமக்கு வழிகாட்டுதலாக இருக்கின்றது. எங்கெல்லாம் எந்த காரியங்கள் செய்கின்றோமோ அங்கே நபி அவர்களுடைய சுன்னத்து எது, அந்த வழிமுறைப்படி நம்ம செய்யணும். தூங்க போறோமா, நபி அவங்க தூங்குறதுக்கு முன்னாடி என்ன சுன்னத்துகளை சொல்லி கொடுத்திருக்காங்க, அதன் அடிப்படையில் தூங்கணும். ஒரு பேருந்தில் பயணம் செய்வதற்காக வேண்டி பயணம் செய்கின்றோமா, இங்கே நபியினுடைய சுன்னத்து என்ன என்பதாக ஒவ்வொரு காரியத்திலும் நபி அவர்கள் எப்படி நடந்தார்களோ அப்படியே நான் நடப்பேன் என்பதாக சுன்னத்துகளை பேணி நடக்கணும். எத்தனை அமல் சொல்லி இருக்கிறோம்? 2. மாஷா அல்லாஹ். மூணாவது அமல், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹ்லாக்கை நம்முடைய அஹ்லாக்காக மாற்றிக்கொள்ள வேண்டும். நபி அவங்களுடைய நற்குணம் எப்படி இருந்ததோ அதே போன்ற குணத்தை நம்முடைய குணமாக மாற்றிக்கொள்ளணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இருந்த அற்புதமான குணங்கள் என்னென்ன குணங்கள் இருந்துச்சோ அதெல்லாம் நம்ம படிக்கணும். நபி அவங்களுடைய வாழ்க்கையை படிச்சாதான் நபி அவங்களுடைய குணம் தெரியும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நேரத்தில் எப்படி நடந்தாங்க, சிறுவர்களோடு எப்படி அழகிய உரையாடலை செய்தார்கள், நடந்து கொண்டார்கள், மனைவி மக்களோடு எப்படி இருந்தார்கள், தன்னுடைய ஆசிரியர்களோடு எப்படி இருந்தார்கள், தன்னுடைய பெற்றோர்களோடு எப்படி இருந்தார் என்பதாக நபி அவர்களுடைய அழகிய குணங்களை நம்முடைய குணமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். 3 அமல்கள். 4வது அமல், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழகிய உம்மத்தாகிய நபி அவருடைய உம்மத்தார்களுக்கு உதவிகள் செய்யறது. எங்கேயாவது பாதிக்கப்பட்டவங்க ஏதாவது தேவைன்னு வராங்களா, நம்ம எந்த நியத்துல உதவி செய்யணும் அவங்களுக்கு? இந்த மனிதர் நபியினுடைய உம்மத்து, அவர் கஷ்டப்படுறாரு, நபி அவங்களுடைய இந்த உம்மத்தார்களுக்கு ஒரு கஷ்டம்னா அது யாருக்கு கஷ்டம்? அல்லாஹு தஆலா இந்த நபியை பத்தி சொல்றான். தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி தலைப்புடைய விஷயமே அதான். நம்முடைய நபியை பத்தி அல்லாஹு தஆலா அறிமுகப்படுத்தும் போது சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் அப்படின்னா அது அவருக்கு கஷ்டம்.
உங்களுக்கு நன்மை கிடைக்கணும் என்ற விஷயத்துல நபி அவங்க பெரும் பேராசை உடையவர்களாக இருக்காங்க. இப்படிப்பட்ட நபி தான் உங்கள்கிட்ட வந்திருக்கிறாங்க. எனவே நம்ம யாராவது பாதிக்கப்பட்டாங்கன்னா, இவர் கஷ்டப்பட்டா என்னுடைய நபியுடைய மனசு கஷ்டப்படும், இவர் மகிழ்ச்சி அடைந்தா என்னுடைய நபி மகிழ்ச்சி அடைவாங்க என்பதாக நபி அவங்களுடைய உம்மத்தார்களுக்கு பணிவிடை, ஹித்மத்து, அவங்களுக்கு உதவி ஒத்தாசை செய்யக்கூடிய இந்த 4 பணிகளை நம்ம தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில மேற்கொண்டோம் அப்படின்னா நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் அல்லது பல தடவை நபி அவர்களை ஜியாரத்து செய்யக்கூடிய ஒரு தௌஃபீக் நம் அத்துணை நபர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. நம்ம ஒரு நிகழ்வுல நின்றுட்டு இருந்தோம். இந்த நிகழ்வுல யூத பெண்மணியுடைய நிகழ்வுல இருந்தோம். அங்க இருந்தா இங்க வந்து இருக்கிறோம். அந்த யூத பெண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கனவுல பாக்குறாங்க. உள்ள போறதுக்காக வேண்டி அனுமதி கேட்கிறாங்க. நம்ம கேட்டாங்க, வெளியே வரக்கூடிய முஸ்லிம்களை பார்த்து கேட்டாங்க, அவங்கள்ட்ட நான் போய் பேசலாமா, நான் பேசினா என்கிட்ட பேசுவாங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது வெளியே வரக்கூடிய முஸ்லிம்கள் சொன்னாங்க, அவங்க எங்களுக்கு மட்டும் நபி கிடையாது, எல்லோருக்குமான நபினா அவங்க, யாரு போய் பேசினாலும் எங்க நபி பதில் சொல்லுவாங்க, நீங்க போங்க அப்படின்னோடனே உள்ள போறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பெண்மணி அழைக்கிறாங்க, வாங்கம்மா. அப்போ நபி அவங்க சொல்றாங்க, நீங்க என்னை பத்தி என்ன நினைச்சிருந்தீங்க, மிக கண்ணியமாக உங்களுடைய உள்ளத்துல நினைச்சீங்க, அதனால உங்களை நான் சந்திக்க வந்திருக்கிறேன். நீங்க ரொம்ப அழகிய பெண்மணி, நல்ல அழகிய குணமுடைய பெண்மணி. நம்ம கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் முஹம்மது நபி அவர்களே, நீங்க என்ன, நான் உங்களை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குது, ஆனா நீங்க உங்களுக்கு யாரு ரொம்ப விரோதிகளாக இருப்பாங்களோ அந்த யூத குலத்தை சேர்ந்த பெண்ணாக நான் இருக்கிறேனே, அப்படி இருந்து என்ன எப்படி நீங்க பார்க்க அனுமதி கொடுத்தீங்கன்னு கேட்கும்போது நபி அவங்க சொன்னாங்க, நீ யூத பெண்மணியாக இருந்தாலும் என்னை பற்றிய எண்ணம் இருக்கின்றதை உன் மனசுல உயர்வா வச்சிருந்த. இன்னைக்கு நபியை பத்தி நம்முடைய உள்ளம் என்ன இருக்குது பாருங்க. யார் யாரையும் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், இன்னைக்கு இஸ்லாமிய புர்காக்கள் அணிந்து கொண்டு தொப்பி தாடிகள் வைத்துக் கொண்டு இவர்தான் என் தலைவன், இவர்தான் என் தலைவர், இவர்தான் என்னுடைய தெய்வம், ஒரு தடவை நான் அவர் என்னுடைய கண்ணால பார்த்தா போதும், யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, என் தலைவரை நான் பார்த்தே ஆகணும் என்பதாக இன்னைக்கு நடிகர்கள் பின்னாடி இன்னைக்கு அலையக்கூடிய இஸ்லாமிய சமூகம் எங்கே இருக்கின்றது? அங்கே வாழ்ந்த ஒரு யூத பெண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை கேட்டு அவர்களை கண்ணியமாக நினைத்து அன்று இரவே நபி அவர்களை கனவில் கண்டு அடுத்த நாள் நபி அவங்க சொல்றாங்க, அந்த கனவுல என்னை பற்றி கண்ணியமாக நீ நினைத்திருக்கின்றாய் பெண்மணியே, கூடிய சீக்கிரம் அல்லாஹ் உனக்கு ஹிதாயத்து கொடுப்பான். காலையில் எழுந்திருக்கின்றார்கள், அவர்கள் முஸ்லிமாக மாறிவிட்டார்கள் என்பதாக வரலாற்றிலே பதிவு செய்கிறார் என்று சொன்னால், நபி அவர்களை பற்றி நல்லெண்ணம் கொள்வது, நபி அவர்களுக்காக வேண்டி உணவளிப்பது, நபி அவர்களுடைய புகழை மற்றவர்களுக்கு சொல்வது இருக்கின்றதே, இது மிக நபி அவங்களுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய ஒரு அழகிய அமலாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடுகள் தான் நம்முடைய இந்த மதரசாக்கள் ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த மஜ்லிஸ்கள் கியாமத் நாள் வரை தொடர்ந்து நடைபெற வேண்டும். வரக்கூடிய முஸ்லிம்களுடைய உள்ளத்துல நபி அவங்களை சொல்லி கொடுத்துட்டே இருந்து நபி அவர்களுடைய நேசத்தின் பொருட்டால் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய உயர்ந்த தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அத்துணை நபர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி அவங்களை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். எவ்வளவு தெரிஞ்சாலும் அதை நம்மளால முடிச்சிட முடியும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை இருக்கின்றது, அற்புதமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் நபி அவங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை நம்ம திரும்ப திரும்ப படிக்கணும். எத்தனையோ மக்கள், பிற சமூகத்தை சார்ந்த மக்கள் படிக்கின்றார்கள். வரலாற்றிலே சில விஷயங்களை நம்ம பார்த்தோம். சமீபத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மனிதர் ஈவேரா கொள்கையில பெரியார் தாசன் என்பதாக கடவுள் மறுப்பு கொள்கையில் வாழ்ந்த ஒரு மனிதர், கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த ஒரு மனிதர், அவரை இஸ்லாத்தின் பக்கம் யாருமே அழைப்பு கொடுக்கல. ரெண்டாவது அழைப்பு கொடுத்திருந்தாலும் அவர்கள் பேசி அவங்கள்ட்ட ஜெயிக்க முடியாது. அவங்க பெரியார் தாசன் என்ற மனிதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறை சொல்லக்கூடிய மக்காவை நோக்கி என்ற ஒரு தமிழ் புத்தகத்தை எடுத்து வாசிக்கின்றார்கள்.
கொஞ்சம் நம்ம கவனிக்கணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறை முழுசா ஒரு புத்தகத்தை நம்மள எத்தனை பேர் படிச்சிருக்கோம்? நம்ம யாருமே படிச்சதில்ல. பிற சமூகத்தை சார்ந்த மக்கள் நபி அவங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஆசை கொள்கின்றார்கள். இந்த பெரியார் தாசன் என்ற ஒரு மனிதர் ஒரு நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்ற பொழுது ஒரு இஸ்லாமிய வாலிபர் அவங்களுக்கு என்ன கொடுக்கிறாரு? மக்காவை நோக்கி என்ற ஒரு புத்தகத்தை, நபி அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை சொல்லக்கூடிய புத்தகத்தை கொடுக்கிறாங்க. அந்த கிதாபை எடுத்து சில பக்கங்களை மட்டும் தான் வாசித்து பார்த்தார். கண்ணீர் சிந்தி அழுகின்றார். இப்படிப்பட்ட ஒரு தலைவரை இன்றைய சமூகத்திற்கு தேவை அல்லவா? இந்த உலகம் இப்படிப்பட்ட தலைவரை இந்த உலகம் பார்த்ததே இல்லையே. இவ்வளவு அழகிய குணமுடைய மனிதர், தன்னுடைய உம்மத்திற்காக வேண்டி ரத்தம் சிந்தக்கூடிய மனிதரை இந்த உலகம் பார்த்ததில்லை என்பதாக நபியுடைய வாழ்க்கையை படித்து கண்ணீர் சிந்தி அழுகின்றார். கிதாபை படித்து முடிக்கும் பொழுது அவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி ஆசை வருகின்றது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். 60 வருடங்கள் காஃபிராக வாழ்ந்த ஒரு மனிதர் கடைசியாக சில ஆண்டுகள் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அப்துல்லாவாக வாழக்கூடிய தௌஃபீக்கை கொடுத்தான். காபாவிற்கு சென்று உம்ரா செய்கின்றார்கள். வந்து பல மேடைகளில் அவர் இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்வதற்கு காரணமாக இருந்தது அவருடைய வாழ்க்கையை திருப்பு முனையாக அமைந்தது. நபி அவர்களுடைய வாழ்க்கையை படித்து அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள். நபி அவங்களுடைய வாழ்க்கையை படிக்கிறவங்க யாருமே இஸ்லாத்தை விட்டு வெளியேற மாட்டாங்க. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் சர்வ சாதாரணமாக தீனை விட்டு வெளியே போறாங்க. பர்தா இல்லாத நிலையை பார்க்கின்றோம். பிற சமூகத்தாரோடு சேர்ந்து செல்லக்கூடிய இந்த அவல நிலையை பார்ப்பதற்கு காரணம் என்ன? நபி அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம சொல்லிக் கொடுக்கல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமீபத்தில் இஸ்லாத்தை ஏற்ற நம்முடைய தமிழகம் எங்கும் பிரபலமாக இருக்கக்கூடிய பெண்மணி சபரிமாலா ஃபாத்திமா அவங்க எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள்? அவங்களும் ஷாஹீன்பாக் போராட்ட களத்திலே அவர்கள் பங்கேற்ற பொழுது ஒரு அழகிய வாலிப பெண்மணி என்ன செய்யறாங்க? அழகான நற்குணமுடைய பெண்மணி என்ன செய்யறாங்க? ஒரு நபி அவங்களை பத்தி ஒரு கிதாபை கொடுக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்று சம்பந்தமான கிதாபை கொடுக்கின்றார்கள். அதே ஷாஹீன்பாக் போராட்ட களத்திலே அவர்கள் படிக்கின்றார்கள். அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி அவங்களை பத்தி நம்ம மிக அதிகமாக தெரிந்து கொண்டால்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிக்கக்கூடியவர்களாக ஆகும். அப்பதான் நபி அவங்களை பற்றிய சுன்னத்துகளை நம்ம பின்பற்றோம். நம்முடைய வாழ்க்கை தூய இஸ்லாத்தின் வடிவில் அமையும் என்பதை இந்த தருணத்தில் நான் உங்களுக்கு மிக தெளிவாக தெரிவித்துக் கொள்கின்றேன். யூதர்கள் நபி அவங்களை பத்தி நிறைய ஆய்வு செய்கின்றார்கள். ஒரு யூத அறிஞன் ஆய்வு செய்கின்றான், இந்த முஸ்லிம்கள் இஸ்லாத்தை நேசிப்பதை காட்டிலும் முகமது நபியை மிக அதிகமாக நேசிக்கின்றார்கள் என்பதாக ஆய்வு செய்து ஒரு நிறுவனம் ஆய்வு செய்கின்றது. இந்த உலகத்திலேயே அதிகமாக சொல்லப்படக்கூடிய பெயர் யாருடைய பெயர் என்பதாக ஆய்வு செய்கின்றார். ஒரு யூத அறிஞர் ஆய்வு செய்கின்றார். அவர் கூறுகின்றார், உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 45 லட்சம் மஸ்ஜிதுகள் இருக்கின்றது. 45 லட்சம் மஸ்ஜிதுகள் இருக்கின்றது. ஒவ்வொரு நாள் பாங்கிலும் 10 தடவை முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் என்னப்படுகின்றது? பாங்கிலே சொல்லப்படுகிறது என்று சொன்னால் ஒரு நாளைக்கு 10 தடவை 45 லட்சம் மஸ்ஜிதுகள் சொல்லப்படக்கூடிய பாங்கு. ஒரு நாள் முழுக்க அதை கணக்கு பார்த்தால் 4.5 கோடி தடவை ஒவ்வொரு நாளும் நபி அவருடைய பெயர் உலகம் முழுவதும் ரபியுல் அவ்வல் அல்ல எல்லா நாட்களிலும் நபி அவருடைய புகழ் பாடப்படுகின்றது என்பதாக அந்த யூதர்கள் ஆய்வு செய்கின்றார்கள். நம்ம எத்தனை பேருக்கும் நபி அவர்களை பத்தி தெரிஞ்சுக்கிறோம்? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தெரிய நபியுடைய வாழ்க்கையை படிக்க நம்முடைய ஈமான் அதிகரிக்கும். நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ் விரும்பக்கூடிய வகையில் அமையும் என்பதை எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாம் எப்படி இருக்க வேண்டும்? நபிகளாரோடு நாம் இந்த அற்புதமான ஒரு தலைப்பை தந்திருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மோடு எப்படி இருந்தாங்க? நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கின்றோம்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபி உங்களை பேரை கேட்கும் பொழுது ஸலவாத்தை மனசுக்குள்ளேயாவது சொல்லிக்கோங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உம்மத்தை எத்தனை தருணங்கள் நபி அவங்க நேசித்து கண்ணீர் விட்ட தருணங்களை நாம் சொல்லி முடிக்க முடியாது ஒரு மணி நேரத்துல. அத்தனை தடவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முழுக்க எல்லா நேரங்களிலும் உம்மத்தை பற்றிய சிந்தனை உடையவர்களாகவே இருந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில எத்தனை தடவை நம்ம நபி அவங்களை நினைச்சுப்போம்? இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க எடுத்து பாருங்க, எத்தனை தடவை நம்ம நபி அவங்களை பத்தி யோசிச்சு பார்த்தோம்? அல்ஹம்துலில்லாஹ்
அல்லாஹ் தஆலா நமக்கு இப்படி ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்த நபி உங்களை பத்தி பேசுறதுக்கு கேட்கிறது. இது அல்லாம தனிப்பட்ட முறையில எத்தனை தடவை நம்ம நபி உங்களை யோசிக்கிறோம்? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை நினைத்து பார்த்த தருணங்களை வரலாற்று செய்திகளில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அப்படியே கண்ணீர் மல்க அழுது விடுவோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை நல்ல ஒரு மூடுல இருக்கிறாங்க, மகிழ்ச்சியான ஒரு தருணத்துல இருக்கிறாங்க. ஆயிஷா அம்மா பார்க்கிறாங்க, எங்க நபி ரொம்ப ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு தருணத்தில் இருக்கிறாங்க. இந்த நேரத்துல ஏதாவது நபி உங்கள்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம்னு சொல்லி ஆயிஷா அம்மா கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்காக வேண்டி துவா செய்யுங்களேன், யா ரசூலல்லாஹ் எனக்காக வேண்டி துவா செய்யுங்க. நபி அவங்க துவா செஞ்சாங்க, அல்லாஹும்ம குஃபிர் லி ஆயிஷா, யா அல்லாஹ் ஆயிஷாவுடைய பாவத்தை மன்னிச்சிரு, மா கத்தமத் வமா அக்கரத் வமா அஸர்ரத் வமா அலனத், ஆயிஷா செய்த முன் செய்த பாவங்கள், பின் செய்த பாவங்கள், மறைமுகமாக செய்த பாவங்கள், பகிரங்கமாக செய்த எல்லா பாவத்தையும் அல்ல நீ மன்னிச்சிரு என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவா செய்யறாங்க. ஆயிஷா அம்மாக்கு இந்த துவாவை கேட்ட உடனே மகிழ்ச்சி தாங்க முடியல. கேட்கிறது யாரு? துவா நபி அவங்க கேட்கிறாங்க. நபி அவங்களுடைய துவா மறுக்கப்படுமா? ஒவ்வொரு மூமினுக்கும் மிகப்பெரிய உயர்ந்த லட்சியம் என்னன்னா அல்லாஹ்ட்ட மன்னிப்பு வாங்குறதா. அல்லாஹ்ட்ட மன்னிப்பு வாங்க நாளைக்கு சொர்க்கத்தை எதிர்பார்க்க முடியாது. அப்படி நபி அவங்க ஆயிஷா அம்மாக்காண்டி துவா செய்யறாங்க, பாவ மன்னிப்பு கேட்கிறாங்க. இந்த துவா கேட்டு முடிச்சதுதான் தாமதம். ஆயிஷா அம்மாக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ஹதீஸிலே மிக தெள்ள தெளிவாக எழுதுகின்றார்கள். ஆயிஷா அம்மா மகிழ்ச்சியில சிரிக்கிறாங்க, அவங்களுடைய தலை இருக்கின்றதே அவங்களுடைய தொடையில் வந்து விழக்கூடிய அளவுக்கு என்ன செய்யறாங்க, தலை கீழே விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. ஆயிஷா அம்மா அப்படி சிரிக்கிறாங்க. அப்ப நபியும் கேட்கிறாங்க, ஆயிஷா என்ன இவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறீங்க? அப்ப ஆயிஷா அம்மா சொன்னாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதான் ஒரு உரைக்குள் இன்னொரு தான் முக்கியமான உரை வந்திருக்குது. அதாவது நான் பேசி நிறைய பேர் டயர்டாகி கொஞ்சம் தூக்க கலக்கத்துக்கு வந்திருப்பீங்க. அதனால ஹசரத் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, உங்களை கொஞ்சம் ஆர்வப்படுத்தி இருக்கிறாங்க. மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்லிட்டு நான் திருப்பி பயானுக்கு போறேன். நபி அவங்களுடைய ஒரு அழகான சுன்னத் என்ன அப்படின்னா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷாவிற்கு முன்னாடி உறங்குவதையும் இஷாவிற்கு பின்னால் பேசுவதையும் நபி அவங்க வெறுத்து இருக்கிறாங்க. அதனால இப்ப இன்னும் இஷா வரல. இஷாக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யக்கூடாது, எப்படிதான் இவர் ஹசரத் பயான் செஞ்சாலும் நீங்க என்ன செய்யக்கூடாது, தூங்கக்கூடாது. இஷாக்கு பிறகு இன்ஷால்லா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அப்புறம் பயான் செய்யும் போது நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அப்ப போய் தூங்கிக்கலாம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு எல்லாமே தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு மாற்றமா தான் செய்யறோம். முல்லா நஸ்ருதீன் ஒருத்தர் இருந்தார், நம்ம நிறைய கேள்விப்பட்டு இருப்போம். அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, தெருவுல நடந்து வரும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு கத்திட்டு ரொம்ப மகிழ்ச்சியா ஓடி வந்தார். இப்ப கேக்குறாங்க எல்லாம், என்னப்பா இவ்வளவு மகிழ்ச்சியா வரிய, உங்களை தூக்கத்துல இருந்து கிளப்புறதுக்காக வேண்டிதான். சரிங்களா? ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து இப்பதான் பயானுடைய டாபிக்கே நான் போனேன், பாங்கு வந்துச்சு. அப்புறம் ஹசரத் அவங்க முக்கியமான செய்தி உங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க. அப்போ என்ன செஞ்சுட்டு இருந்தாரு முல்லா நஸ்ருதீன்? தெருவுல என்ன சொல்லிட்டு போனாரு? மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு கத்திக்கிட்டே போய்கிட்டு இருந்தார். அப்ப கேட்டாங்க, என்னப்பா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு போற, என்ன விஷயம், அப்படி என்ன மகிழ்ச்சிக்குரிய விஷயம் அப்படின்னு கேட்டாங்க. நான் வாகனம் செய்யக்கூடிய என்னுடைய கோவேரி கழுதை காண போச்சு அப்படின்னார். அந்த காலத்துல இன்னைக்கு எப்படி பைக் மாதிரி வாகனம் அன்னைக்கு என்ன இருக்குது, கழுதை, கோவேரி கழுதையில பயணம் செய்வாங்க. என்னுடைய கோவேரி கழுதை காண போயிடுச்சு, அதான் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றேன் அப்படின்னாரு. அப்ப என்ன கேட்டாங்க, வாகனம் காண போச்சுன்னா என்ன சொல்லணும், ஏதாவது காண போச்சா என்ன சொல்லணும், இன்னா இல்லாததான்ப்பா சொல்லணும். நீ ஏன்பா வாகனம் காண போறதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்ற கேட்கும் போது சொன்னாரா, எப்பொழுதும் என் கோவேரி கழுதை மேல நான் தான் சவாரி செஞ்சுக்கிட்டு இருப்பேன். இன்னைக்கு நான் சவாரி செய்யல, ஒருவேளை நான் சவாரி செஞ்சிருந்தா நானும் காண போயிருப்பேனே, நல்ல வேலைக்கு நான் காண போகல, என் கோவேரி கழுதை மட்டும்தான் காண போச்சு, அதனால அல்ஹம்துலில்லாஹ் சொல்றேன் அப்படின்னாராம். புரிஞ்சுச்சா இல்லையா? இன்னும் நீங்க தூக்கத்துல வரல போல இருக்கு. அப்படி எல்லாம் இன்னைக்கு எல்லாம் நம்ம மக்களுடைய லைஃப் ஸ்டைல் தலைகீழா மாறிடுச்சு. எல்லாமே நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், எல்லாம் பகல்ல தூங்குறத, பகல்ல முடிச்சிருக்கிறத இரவுல தூங்குறோம், இதெல்லாம் தலைகீழா மாறிடுச்சு. நம்ம எந்த விஷயத்தை எப்படி விளங்கணுமோ, எந்த விஷயத்தை எந்த நேரத்துல செய்யணுமோ அதை செய்யக்கூடிய நல்ல மக்களாக இருக்கணும். நம்முடைய பயானுக்கு வந்துரும். நான் பாங்குக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு சொன்னேன். என்ன நிகழ்வு? அன்னை ஆயிஷா அம்மாவுடைய நிகழ்வு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உம்மத்தின் மீது நான் சொல்ல வரக்கூடிய செய்தி அவ்வளவுதான், நேரம் போய்கிட்டே, இது ஷார்ட்டான விஷயம். நபி அவங்க நம்ம மேல எவ்வளவு பிரியம் வச்சிருந்தாங்க, நம்ம எவ்வளவு பிரியம் வைக்கணும், சஹாபாக்கள் எப்படி பிரிய வச்சு காமிச்சாங்க.
நபி அவர்களோடு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். நறுக்குன்னு ஒரு 4 செய்திகளை மட்டும் சொல்லிட்டு நான் நிறைவுக்கு வருவேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா மட்டும் சொன்னாங்க, ஆயிஷாவே, இந்த ஒரு துவா, உன்னுடைய பாவ மன்னிப்பிற்காக வேண்டி நான் ஒரு தடவை கேட்ட ஒரு துவாவிற்கு நீ இவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறாய் என்று சொன்னால், எனது உம்மத்திற்காக வேண்டி, எனது உம்மத்தினுடைய பாவ மன்னிப்பிற்காக வேண்டி ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த துவா தான் நான் செய்கிறேன் அப்படி என்பதாக தன்னுடைய மனைவியை காட்டிலும் தன்னுடைய குடும்பத்தார்களை காட்டிலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை நேசித்தார்கள் என்று சொன்னால், இன்னைக்கு நம்முடைய நேசம் எப்படி இருக்கின்றது? நபி அவங்க சொன்னாங்க, உங்களது பிள்ளைகளை விட, உங்களது பெற்றோர்களை விட, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களை விட நீங்கள் என்னை அதிகமாக நேசிக்காத வரைக்கும் நீங்க ஈமான் கொண்டவர்களா ஆக முடியாது. நபி அவங்க சொல்வதற்கு காரணம், அல்லாஹ் கூறுகிறான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நபி இருக்கின்றாரே, ஈமான் கொண்ட மக்களுக்கு தன்னுடைய உயிரை காட்டிலும் மேலானவர். அப்படிதான் நீங்க எடுத்துக்கணும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியாரே, நபியவங்களை நம்முடைய உயிரை காட்டிலும் அதிகமாக நேசிக்கணும். ஏன் அப்படின்னா, நபியவங்களும் நம்ம அப்படிதான் நேசிச்சாங்க. இம்மையிலும் நம்மளை அப்படிதான் நேசிச்சாங்க, மறுமையிலும் நம்மளை அப்படிதான் நேசிப்பாங்க இன்ஷா அல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்துல பல நிகழ்வுகள் இருக்கின்றது நபியவங்க நேசித்த தருணங்கள். ஒரு தடவை சஹாபாக்களோடு பேசிக்கிட்டு இருந்தாங்க. நபியவங்க சஹாபாக்களை மட்டும் நேசிக்கல, நம்மை நேசித்தார்கள். சஹாபாக்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நபி அவங்க சொன்னாங்க, நான் எனது சகோதரர்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்பதாக சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க தான் உங்களது சகோதரர்கள் அல்லவா என்பதாக கேட்கும் பொழுது நபி அவங்க சொன்னாங்க, நீங்கள் எல்லாம் அன்தும் அஸ்ஹாபி, நீங்கள் எல்லாம் என்னுடைய தோழர்கள், என்னுடைய சகோதரர்கள் யார் என்று சொன்னால், என்னை பார்த்திருக்க மாட்டார்கள், ஆனால் என்னை பார்க்காமல் உங்களுக்கு பிறகு வருவார்கள், என்னை ஈமான் கொண்டு நடப்பார்களே. நம்மளதான் நபி அவங்க சொன்னாங்க, நம்மளை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட நபி. எல்லா தருணங்களிலும் இந்த உம்மத்திற்காக வேண்டி அழுது புலம்பிய நபி, நம்முடைய நினைவிலே வாழ்க்கையை தொலைத்த அந்த நபி. ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய ஒரு துவாவை அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்திருந்தால் உஹது போர்க்களத்திலே தன்னுடைய பல் ஷஹீதாக கூடிய நேரத்தில் கேட்டிருக்கலாம். தாயிஃப் நகரத்திலே தருக்கர்கள் அவர்களை அடித்து தரையில் இழுத்து கொண்டு செல்லும் பொழுது, உடம்பிலெல்லாம் ரத்தங்கள் வழிந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ரத்தங்களை துடைத்துக் கொண்டு நபி அவர்கள் மயக்கமுற்று யாருமே ஈமான் கொள்ளாத நிலையில் மிகவும் கவலை அடைந்தவர்களாக இருந்தார்களே. ஜிப்ரீல் கூட நபி அவர்களிடம் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொல்லுங்கள், இந்த 2 மலைகளுக்கு மத்தியில் இந்த சமூகத்தை நசுக்கி அழித்து விடுகிறேன் என்பதாக நபி அவங்களை பார்த்து கேட்டாங்களே. அந்த நேரத்தில் கூட நபி அவங்க என்ன செய்யல? துவா கேட்கல, அந்த துவாவை கேட்கவில்லை. தன்னுடைய பேர பிள்ளைகள் ஷஹீதாக்கப்படுவர் என்ற செய்தி நபி அவர்களுக்கு தெரியும், அப்பொழுதும் நபி அவர்கள் கேட்கவில்லை. யாருக்காக வேண்டி இந்த துவா வச்சிருக்காங்க? நபி அவங்க சொன்னாங்க, லிகுல்லி நபியின் தஅவத்தும் முஸ்தஜாபத்துன், ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய ஒரு துவாவை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். எல்லா நபிமார்களும் அந்த துவாவை கேட்டு விட்டார்கள். நான் மட்டும் எனது உம்மத்திற்காக மறுமையில் அவர்களுக்கு ஷஃபாத் செய்வதற்காக வேண்டி, சிபாரிசு செய்வதற்காக வேண்டி அந்த துவா வச்சிருக்கிறேன். அந்த துவாவை வச்சு இந்த உம்மத்தில் பெரும்பாலான மக்களை நான் என்ன செஞ்சிருவேன்? நரகத்திலிருந்து காப்பாற்றி சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வேன் என்பதாக தனக்கு இருக்கக்கூடிய துவாவையும் நமக்காக வேண்டி வைத்து விட்டார்களே. அந்த நபி மேல நம்ம எவ்வளவு பாசம் வச்சிருக்கோம். மறுமையில நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபி அவங்க தான் நமக்கு எல்லா காரியங்கள்ல இருந்து ஈடேற்றமே. ஏன் அப்படின்னா, நம்ம யாருக்காக வேண்டி இந்த துனியால வாழ்நாள் முழுக்க சம்பாதிக்கிறோம், ஓடி ஓடி உழைக்கிறோமோ, அந்த பெற்றோர்கள் நம்மளை விட்டு விரண்டு ஓடுவாங்க. மனைவி மக்கள் நம்மளுக்கு விட்டு விரண்டு ஓடுவார்கள். நம்முடைய ரகசியங்கள், நம்முடைய எல்லா இன்ப துன்பங்களை அறிந்த நம்முடைய நண்பர்களும் நாளைக்கு எதிரிகளாக மாறிடுவாங்க. இதை விட ஒரு கொடுமை என்ன அப்படின்னா, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், உங்களுடைய உடல் உறுப்புகள் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும், உங்களுடைய கைகள் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும், உங்களது கால்கள் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். இதை விட அதிகம் என்ன, உங்களுக்கு தோள்கள் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லுமா? அந்த அடியான் கேட்பானா, தோலை பார்த்து கேட்பா, நீங்க எப்படி எனக்கு எதிராக சாட்சி சொல்றீங்க? அப்ப அந்த தோள்கள் பேசுமா, உன்னை எப்படி அல்லாஹ் ஒவ்வொரு வஸ்துக்களையும் இந்த உலகத்துல பேச வைத்தானோ அதே போன்றுதான் எங்களையும் பேச வைத்தான். உன் கூட தான் நாங்க இருந்தோம், எங்களை வச்சு நீ பாவம் செஞ்சீல, இப்ப நாங்க உனக்கு எதிராக சாட்சி சொல்வோம் என்பதாக நம்முடைய உடல்
உறுப்புகள் எல்லாம் நமக்கு எதிரிகளாக மாறும் பொழுது நமக்காக வேண்டி கண்ணீர் சிந்தி அழுகக்கூடிய ஒரே ஜீவன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர்த்து வேறு யாரும் இல்லை. அந்த நபியின் மீது பாசம் வைக்காமல் எங்கே நாம் அழிந்து கொண்டிருக்கின்றோம்? யார் யாரையும் நம்முடைய ரோல் மாடல்களாக பார்த்து கொண்டு பிரியக்கூடிய அவல நிலை இந்த உம்மத்திலிருந்து அது மாறுபட வேண்டும் என்ற அழகிய கருத்தை நான் கூறுகின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தபுரானியில் வரக்கூடிய ஹதீஸுடைய கிதாப் தபுரானியில் வரக்கூடிய ஒரு நிகழ்வு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்ம மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, நாளைக்கு இந்த உம்மத்துல அல்லாஹ் பாதுகாக்கணும், பெரும் பாவம் செய்த மனிதர்கள், பெரும் பாவம் செய்து தௌபா செய்ய, ட்ரெயின் போயிட்டு போட்டு விடுங்க, அவங்க கேட்கறதுக்காண்டி எல்லாம் நிறுத்தி வச்சிருக்கான். நீங்க நம்மள பாருங்க, இந்த உம்மத்தில் பெரும் பாவம் செய்த, பாவம் மன்னிப்பு கேட்காம மூத்தாவறாங்கல்ல, பெரும் பாவம் செய்து அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த பாவம் மன்னிப்பு கேட்காம மூத்தானவர்களை நாளைக்கு அல்லாஹ் தஆலா சில பேரை நரகத்துல போட்டு வச்சிருப்பான். அந்த நரகத்தினுடைய வேதனைகள் தாங்காமல் கூக்குரலிட்டு கதறி அழுவார்கள். நரகத்தினுடைய காவலாளியாக மாலிக் இருப்பார். மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்பாங்க, மாலிக்கே, எங்கள் மீது உனக்கு இரக்கம் வரவில்லையா? எங்களுடைய வேதனையை குறைக்க மாட்டீர்களா என்பதை கெஞ்சி கதறி அழுவார்கள். மாலிக் அலைஹிஸ்ஸலாம் கூலாக அமைதியாக சொல்லுவார்கள், அல்லாஹ்க்கு உங்க மேல இரக்கம் வரல, அல்லாஹ் வேதனையை குறைக்கும்படி என்று சொல்லல, நான் என்ன செய்யட்டும் என்பதாக கேட்கும் பொழுது மக்கள் எல்லாம் கதறி அழுவார்கள். அப்ப மாலிக் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல, நீங்க அல்லாஹ்ட்டே கேளுங்க, எல்லாமே யா அர்ஹமர் ராஹிமீன், யா அர்ஹமர் ராஹிமீன், எங்கள் மீது இரக்கமுடையவனே, இரக்கமுடையவர்களுக்கெல்லாம் இரக்கமானவனே என்பதாக அல்லாஹ்வை கெஞ்சி கதறுவார்கள். அப்போ மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு துணுக்கு சீட்டை, ஒரு அழகான ஒரு துணுக்கை கொடுப்பார்கள். என்ன சொல்லுவாங்க அந்த நரகவாசிகள்கிட்ட, நீங்க இந்த யா அர்ஹமர் ராஹிமீன் கூறுவதற்கு பதிலாக ஷஹாதத் கலிமாவை சொல்லுங்க. ஷஹாதத் கலிமா என்ன? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். இந்த ஷஹாதத்துடைய கலிமாவை கத்தி சொல்லுங்க. எல்லா நரகவாசிகளும் கத்தி கூறுவார்கள். அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து கூறுவான், ஜிப்ரீலே, உம்மத்தே முஹம்மதியா, முஹம்மது நபியினுடைய சமூகம் கெஞ்சி கதறிக்கொண்டு அழுகின்றது, உடனே என்ன சென்று பாருங்கள், அந்த மக்களுடைய நரக வேதனையை குறையுங்கள் என்பதாக ஷஹாதத் கலிமாவில் நாயகத்தினுடைய பெயரை சொன்னவுடன் அல்லாஹ் என்ன செய்வார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நரகத்தினுடைய வேதனை கம்மி பண்ண சொல்லுங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. அந்த நரகத்தினுடைய வாசலில் நின்று நாம் படக்கூடிய, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், உம்மத்தே முஹம்மதியாவில் பெரும் பாவிகள் படக்கூடிய இந்த துன்பத்தை பார்த்து அவர்கள் கண்ணீர் விட்டு அழுது விட்டு மாலிக் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, அல்லாஹ் சொல்லிட்டா அவங்களுடைய வேதனையை கம்மி பண்ணுங்க, வேதனை குறைக்கப்படும். அந்த மக்கள், அந்த நரகவாசிகள் அந்த வேதனை குறைஞ்ச பிறகு பார்ப்பாங்க, இந்த ஜிப்ரீல் வந்த பிறகுதான் நம்முடைய வேதனை குறைக்கப்பட்டிருக்கின்றது. எல்லாம் ஓடி வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க, நீங்க யார்? நீங்க வந்தனால எங்க வேதனை நிறுத்தப்பட்டிருக்கின்றது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லுவாங்க, நான் தான் ஜிப்ரீல். அவ சொல்லுவாங்க, ஜிப்ரீல், உங்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு எவ்வளவு தொடர்பு இருக்கின்றது, எங்களுடைய நபியிடத்தில் எங்களுடைய நிலைமையை நீங்கள் எடுத்து சொல்லக்கூடாதா என்பதாக கெஞ்சி அழுகக்கூடிய நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லுவாங்க, உங்களுடைய நிலைமை நபி அவங்களுக்கு தெரியாது, நபி அவங்களுக்கு நீங்க படக்கூடிய கஷ்டம் மட்டும் தெரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு சொர்க்கம் நிம்மதியா இருந்திருக்காது, நான் போய் எட்டி வைக்கிறேன் என்பதாக அல்லாஹ்விடத்தில் அனுமதி வாங்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தேடிக்கிட்டு போவாங்க. நபி அவங்க ஒரு மரத்தின் அடியில் முத்துக்களால் ஆன ஒரு கூடாரத்தில் அமைதியாக இருப்பாங்க. நபி அவங்க ஓய்வெடுக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தூரத்துல இருந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. நபி அவங்க ஓடி வந்து கேட்பாங்க, ஜிப்ரீல் ஏன் அழுகுறீங்க? அந்த நிலைமைகளை எடுத்து சொல்லுவாங்க. உடனடியாக அடுத்த நொடியே கண்ணீர் விட்டு சிந்தியவர்களாக அல்லாஹ்வுடைய அர்ஷை நோக்கி சஜதாவில் விழுந்து அழுவார்கள். யா அல்லாஹ், உம்மத்தி உம்மத்தி, எனது உம்மத்தார்களை நீ பாதுகாப்பாயாக என்பதாக நபி அவங்க கெஞ்சி அழுது துஆ செய்வார்கள். உடனடியாக அந்த நரகவாசிகளையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்வார்? விடுதலை செய்வான். நமக்காக வேண்டி மறுமை நம்முடைய உடல் உறுப்புகள் எல்லாம் எதிரிகளாக ஆகக்கூடிய நேரத்திலும் நமக்காக வேண்டி வாதாடக்கூடிய, கண்ணீர் சிந்தக்கூடிய
இருக்கக்கூடிய ஒரே ஜீவன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட அந்த மனிதரில் புனிதரான சய்யிதுல் ஹல்கான அந்த நபி அவர்களை நம்முடைய உள்ளத்தில் எப்படி வைக்க வேண்டும்? ஆனால் நாம் எப்படி வைத்திருக்கின்றோம்? ஒவ்வொரு திருமண விழாக்களில் நபி அவர்களுடைய சுன்னத் என்ற பெயரில் ஒரு திருமணம் நபியினுடைய சுன்னத்து, அதற்குள்ளே எத்தனை அனாச்சாரங்கள், வரதட்சணை என்ன, டிஜே என்ன, டான்ஸ் கூத்து என்ன என்பதாக நபி அவர்களுடைய உம்மத் என்ற பெயரில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தை புண்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகம் நாளைக்கு எப்படி நபி அவருடைய முகத்தை ஒழிக்க முடியும்? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் இந்த நபி மீது எவ்வளவு பாசம் வைத்திருந்தார்கள். நபி அவங்க அழைப்பாங்க, யாரையாவது சஹாபாக்கள் அழைச்சாங்கன்னா சஹாபாக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபிதாக அபி வ உம்மி யா ரசூலல்லாஹ். நபி அவங்க அழைச்சாலே அடுத்த வார்த்தை சொல்லுவாங்க, எனது தாயும் எனது தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் யா ரசூலல்லாஹ். அடுத்த கணமே என் தாயை விட என் தந்தை விட நீங்க தான் முக்கியம், எனது தாயும் எனது தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் யா ரசூலல்லாஹ் என்பதாக வார்த்தையில் மட்டும் சொல்லல, உள்ளத்தால சொன்னார்கள். எப்படியா? ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்க்கறாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கடைசி காலத்துல இஸ்லாத்தை ஏத்துக்கறாங்க. நபி அவங்களுடைய பெரிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து சொல்றாங்க, அப்பாஸ் அவர்களே, நீங்க இஸ்லாத்தை ஏற்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கின்றது. ஏன் அப்படின்னா, இந்த மகிழ்ச்சி இருக்கின்றதே, நீங்க இஸ்லாத்துக்கு வந்தது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி அப்படின்னா, எனது தந்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை யாரு? கத்தாப் இஸ்லாத்துக்கு வந்திருந்தாங்க நான் இவ்வளவு மகிழ்ச்சி அடைஞ்சிருக்க மாட்டேன். நீங்க இஸ்லாத்துக்கு வந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன் அப்படின்னா, நீங்க இஸ்லாத்துக்கு வந்தது நபி உங்களுக்கு மகிழ்ச்சி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எது மகிழ்ச்சியோ அதுதான் எனக்கு மகிழ்ச்சி. தனது தந்தையை காட்டிலும் என்ன செஞ்சாங்க? நபி உங்களுடைய முஹப்பத்தை, நபி உங்களுடைய பிரியத்தை முன்வைத்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தந்தை, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு குடும்பம் இருக்கின்றதே, மகன் இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அவங்க அப்பா மட்டும் இஸ்லாத்துக்கு வராம இருந்தாங்க. கடைசி காலத்துல அவருடைய முடியெல்லாம் நிறைய ஆயிருச்சு. கண்ணில் இருக்கக்கூடிய புருவ முடிகள் எல்லாம் கண்ணை மறைக்கக்கூடிய அளவுக்கு வயசாயிட்டாரு. அவர் தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்த பிறகு அவர் கலிமா சொல்கின்றார். அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அபு குஹாஃபா அவர் பேர், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தந்தை பேர் அபு குஹாஃபா. அவர் இஸ்லாத்துக்கு வந்ததை பார்த்துட்டு தந்தைட்ட போய் சொன்னாராம், எனது தந்தை அபு குஹாஃபா இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பதிலாக எனது நபிக்கு அரணாக இருந்து நபியை இரும்பு கரம் கொண்டு பாதுகாத்து இருந்தாரே அபு தாலிப், கலிமா சொல்லாம மூத்தாயிட்டார். அந்த அபு தாலிப் இஸ்லாத்துக்கு வந்திருந்தா இன்னும் நான் மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பேன். ஏன் அப்படின்னா, நபிக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்திருக்கும். நபி உங்களுடைய மகிழ்ச்சி தான் என்னுடைய மகிழ்ச்சி என்பதாக ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சஹாபாக்கள் எல்லாம் நபி உங்களுடைய முஹப்பத்தை தான் முதல்ல வச்சாங்க. நபி உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை தான் செஞ்சுட்டாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது? அப்துல் ரஹ்மான் இப்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுமா, அபூபக்கரினுடைய ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனார் அப்துல் ரஹ்மான் அவங்க பேசிக்கிறாங்க. ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. சஹாபாக்களுடைய ஓய்வு நேரங்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, பழைய காலத்துல நடந்த விஷயங்களை பேசிக்குவாங்க. அப்ப பேசும் பொழுது அந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அபூபக்கர் அவங்க சொல்றாங்க, எனது தந்தையே, நம்ம ரெண்டு பேரும் போர்க்களத்துல எதிர் அணியில பல தடவை சந்திச்சுக்கிட்டோம். அப்போ நான் வாள் வீசக்கூடிய நேரத்துல பல தடவை நீங்க என்னுடைய வாளுக்கு கீழே மாட்டினீங்க. எனது தந்தை அப்படின்றதுனால நான் உங்களை விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அப்படியா, எனக்கு தெரியாம போச்சுப்பா. ஒருவேளை உன் இடத்துல நான் இருந்து நான் வாழ வீசும் பொழுது நீ எதிரணியில இருக்கும் பொழுது உன்னுடைய கழுத்திய வாளுக்கு கிட்ட வந்து இருந்துச்சு அப்படின்னா நான் என்னுடைய மகன் அப்படின்லாம் பார்த்திருக்க மாட்டேன். அல்லாஹ் ரசூலினுடைய விரோதி என்பதாக மட்டும்தான் பார்த்திருப்பேன். உன்னுடைய கழுத்தை சீறி உன்னுடைய கதையை முடிச்சிருப்பேன். நல்ல வேளைக்கு அல்லாஹ் உன்னை பாதுகாத்துட்டான் என்பதாக அல்லாஹ்க்கு எது பிடிக்கும், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எது பிடிக்குமோ அதையே தன்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக வைத்துக் கொண்டு வாழ்ந்தார்கள் சஹாபாக்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்
அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்று நபி அவங்களை யாராலும் நேசிக்க முடியாது. சஹாபாக்கள் ஒவ்வொரு தருணங்களும் நபி அவங்களை நேசிச்சு, நபி அவர்களை நேசிக்கிறோம் அப்படின்னா நம்மள மாதிரி வெறும் பேசிட்டு போயிடக்கூடாது. ஒரே ஒரு சுன்னத்தை பின்பற்றிட்டு நான் நபி அவங்களை பின்பற்றேன், தாடி மட்டும் வச்சுட்டு நான் தான் நபி அவங்களுடைய சுன்னத்தை ஹயாத்தாக்குறேன் என்பதாக மார்த்தட்டிக்கிட்டு செல்கின்றோமே, இப்படி அல்ல சஹாபாக்கள். உயிருக்கு உயிராக, மூச்சுக்கு மூச்சாக நபி அவங்களை நேசிச்சாங்க. சௌபான் ரலியல்லாஹு அவங்க ஒரு தடவை கவலைப்பட்டு உடலெல்லாம் மெலிந்து காணப்படுகின்றார்கள். நபி அவங்களை பார்த்து வராங்க. நபி அவங்க கேட்கிறாங்க, சௌபான் என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி ஆயிட்டீங்க, ஏதாவது உங்களுக்கு உடல்நிலை சரியில்லையா? அப்போ அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இப்போ துனியால நாங்க இருக்கிறோம், எங்களுக்கு ஏதாவது தேவை கஷ்டம் அப்படின்னா உங்கள்கிட்ட சொல்றோம், நீங்க அதற்கான பதிலை எங்களுக்கு சொல்றீங்க. அல்லது நாங்க எங்களுடைய குடும்பத்தாரோட இருக்கும் பொழுது உங்களை பார்க்கணும்னு எங்களுக்கு சிந்தனை வந்துச்சுன்னா உடனடியாக ஓடி வந்து நாங்க உங்களை பார்க்கிறோம். உங்களுக்கு ஒரு நாள் மௌத் இருக்கின்றது, எங்களுக்கும் ஒரு நாள் மௌத் இருக்கின்றது. நாளைக்கு மறுமையில அல்லாஹ் எழுப்புவான். நீங்கள் எல்லாம் நபிமார்கள் உயர்ந்த அந்தஸ்துல இருக்கக்கூடிய நபி, அல்லாஹ் உங்களை எங்கேயோ உயர்ந்த அந்தஸ்துல வச்சிருப்பான். நாங்கெல்லாம் சொர்க்கத்துக்கு போறதே ரொம்ப கேள்விக்குறியான விஷயம். அப்படியே சொர்க்கத்துக்கு போனால் அல்லாஹ் தஆலா எங்களை ரொம்ப கீழ் நிலையில வச்சிருப்பானே, உங்களை பார்க்காம சொர்க்கத்தில் இருக்கிறது எங்களுக்கு எப்படி இன்பம் தரும் என்பதாக நினைத்து கவலைப்பட்டு நான் இப்படி ஆயிட்ட யா ரசூலல்லாஹ் என்பதாக, சொர்க்கத்துக்கு போறது கூட உங்களுக்கு இன்பம் இல்ல, அங்க நபி உங்களை பார்க்க முடியாது என்று கவலை கொண்ட சஹாபாக்களுடைய உள்ளம் எங்கே இருக்கின்றது? நம்ம எங்கே இருக்கிறோம்? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார் நபி அவங்க அமைதியாக இருந்தார்கள். நபி அவங்க பதில் சொல்லல, அல்லாஹ் பதில் கூறினான், வமை யுத்திஇல்லாஹ வர் ரசூல ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். யார் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கின்றார்களோ அவர்கள் நாளைக்கு நபிமார்களோடு, சித்தீகன்களோடு, சுஹதாக்களோடு நாளைக்கு சொர்க்கத்தில் இருப்பாங்க என்ற ஆயத்தை அல்லாஹ் இறக்கி இவருடைய உள்ளத்தை குளிர வைத்தான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில நபி உங்களுடைய வாழ்க்கை இல்லாம போயிருச்சு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த குணத்தை கற்றுக் கொடுத்தாங்களோ அந்த குணம் நம்மள்ட்ட இருக்கணும். நபி உங்க குடும்பத்துல எப்படி இருந்தாரோ, இன்னைக்கு நிறைய குடும்பத்துல பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நபி உங்களுடைய சுன்னத்து இன்னைக்கு இல்ல. நம்முடைய சமூகத்திலேயும் பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நபி உங்களுடைய சுன்னத்து இன்னைக்கு இல்ல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்முடைய நபின்னு சொல்றோம், நபியை போன்று நம்ம இருக்கிறோமா? நபிகளாரோடு நாம் நபி அவங்க எப்படி இருந்தாங்களோ அப்படி நம்ம இருக்கிறோமானா இல்ல. ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லிக்கிறேன், ஏன்னா டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அங்கங்க ஏதோ ஏற்பாடுகள்லாம் நடக்குது, அதனால சொல்லி ஒரு செய்தி சொல்லி நான் நிறைவுக்கு வருகின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பின்னால இருந்து பாக்குறேன், இதேதான் ஒரு செய்தி 2 செய்தின்னு சொல்லிட்டு வரிசையா அடிக்கிட்டே போயிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி ஆஜியார் பேசலாமா? சரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குடும்பத்தார்களோடு எப்படி இருந்தாங்க, நபி அவங்க சமூகத்துல எப்படி இருந்தாங்க, அப்படி நபிகளோடு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை நம்மகிட்ட இன்னைக்கு இருக்குதா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா, வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ், நீங்க அறிந்து கொள்ளுங்கள் உங்களோடு நபி அவங்க இருக்கிறாங்க. நபி அவங்க நம்ம என்ன மௌத் ஆயிட்டாங்க, ஆனா அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கின்றது, கியாமத் நாள் வரைக்கும் இருக்கின்றது. வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ், உங்களிடத்துல நபி அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா நாயகத்தினுடைய வாழ்க்கை ஏடுகளில் இருக்கின்றது. சஹாபாக்கள் எந்த விஷயத்தை விட்டுட்டு போல, நபி அவங்க எப்ப சிரிச்சாங்க, நபி அவங்க எப்ப அழுதாங்க, நபி அவங்க எப்படி நடப்பாங்க, நபி அவங்களுடைய உயரம் எப்படி இருந்துச்சு, நபி அவங்க மௌத்தாகும் பொழுது அவருடைய தாடியில் இருந்த நரைத்த முடிகளினுடைய எண்ணிக்கை எவ்வளவு என்பது முதற்கொண்டு கிதாபுகளில் பதிவு செய்து வைத்திருக்கின்றார்கள். நபி அவங்களுடைய போட்டோ நமக்கு தேவையில்லை, சஹாபாக்களுடைய அந்த ஆய்வை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னார், நபி அவருடைய வாழ்க்கையை அப்படியே படம் பிடித்து காண்பித்திருக்கின்றார்கள். ஒரு அறிஞர் கூறுவார், இந்த சஹாபாக்களால ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் பதிவு செய்ய முடியல, என்ன அப்படின்னா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எத்தனை தடவை மூச்சு விட்டாங்க, இதை மட்டும் அவங்களால பதிவு செய்ய முடியல. ஒருவேளை அதுவும் முடிஞ்சிருந்தா அதையும் பதிவு செஞ்சு வச்சுட்டு போயிருப்பாங்க. அந்த அளவிற்கு சஹாபாக்கள் நபி அவங்களை பார்த்து என்ன செஞ்சாங்க, அதை அப்படியே கிதாபுகளை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு நம்முடைய நபி அவங்க நம்மளோட இருக்கிறாங்க அல்லாஹ் சொல்றான், ஆனா நபி அவங்களுடைய வாழ்க்கை வழிகாட்டுதல் நம்மகிட்ட இல்லாம போயிருச்சு. அது இருந்துச்சுன்னா இந்த சமூகம் உயர்ந்த அந்தஸ்திற்கு போயிடும். ஒரே ஒரு நிகழ்வு, ஹவ்வாத் ரலியல்லாஹு அன்ஹு, ஹவ்வாத் இப்னு ஸுபைர் என்ற ஒரு சஹாபி, இளம் வயது சஹாபி, நபி அவங்களோடு ஒரு பயணத்துக்கு போறாங்க. அப்போ அங்க கூடாரம் கட்டி இரவுல தங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு அந்த இளம் வயது சஹாபி அப்பதான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க
அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, பக்கத்துல பார்த்தா சில பெண்கள் அங்க இருக்கிறாங்க. இந்த சஹாபி நபி அவங்களுக்கு தெரியாம ஏதோ ஒரு ஆர்வத்துல அந்த பெண்கள்கிட்ட பேசலாம் என்பதாக என்ன செய்யறாரு, கூடாரத்துக்கு வெளியே நின்றுட்டு இருந்தவரு கூடாரத்துக்குள்ள இருந்து புதிய ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு அப்படியே போய் பேசலான்னு போயிட்டு வந்துடுறார். வரும்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துறாங்க. ஹவாத்தே, என்ன பண்றீங்க, எங்க போயிட்டு வந்தீங்க? இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், ஒரு மனிதத்தை எங்கேயாவது கூட கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்த்துக்கிட்டே இருப்போம். யாராவது தனிப்பட்ட முறையில ஏதாவது ஒரு பாவம் செஞ்சுட்டாங்க அப்படின்னா நம்ம உடனே அதை ஊர் முழுக்க பரப்பிடுவோம். நபி அவங்க கேட்டாங்க, ஹவாத் எங்க போயிட்டு வந்தீங்க? அவர் சொன்னார், நபி அவங்க தைரியமா சொல்ல முடியுமா பாவம் செஞ்சுட்டேன்ட்டு? அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், என் ஒட்டகம் காண போயிருச்சு யா ரசூலல்லாஹ், அதை தேடிட்டு போயிருந்தேன். நபி அவங்க விட்டுட்டாங்க, வேற எதுவுமே கேட்கல. இடையில எப்போலாம் ஹவ்வாத் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவங்க பாப்பாங்களோ கேட்பாங்க, ஹவ்வாத்தே உன் ஒட்டகம் என்னாச்சு? இவர் சொல்லுவார், யா ரசூலல்லாஹ் இன்னும் கிடைக்கல. ஆனா உள்ளத்துல இருக்கு என்ன பயனா, எப்படியாவது சொல்லணும், நபி அவங்கள்ட்ட உண்மையை சொல்லி ஒத்துக்கணும்னு ஆசை. ஆனா தனிப்பட்ட முறையில போய் நபி அவங்கள்ட்ட சொல்லணும். நபி அவங்க பாதையில மதீனாக்குள்ள என்ட்ராவ போறாங்க. ஹவ்வாத் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கேட்கிறாங்க, ஹவ்வாத்தே உன் ஒட்டகம் என்னாச்சு? யா ரசூலல்லாஹ் இன்னும் கிடைக்கல. நபி அவங்க மஸ்ஜித் நபவியில தொழுதுட்டு வெளியே வராங்க. இவரு தொழுகைக்காக மஸ்ஜித் நபவிக்குள்ள போறாரு. அப்ப திரும்ப கேட்டாங்க, ஹவ்வாத்தே ஒட்டகம் என்னாச்சு? இந்த ஹவ்வாத் ரலியல்லாஹு சொன்ன, யா ரசூலல்லாஹ் என்ன மன்னிச்சிருங்க, நபி உங்களுக்கு தெரியும், அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்துருவான். ஹவ்வாத் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் நான் இந்த தவறு நான் தெரியாம செஞ்சுட்டேன் யா ரசூலல்லாஹ், இந்த பெண்கள்கிட்ட பேசுறதுக்கு போயிட்டு வந்துட்டேன், என் ஒட்டகம்லாம் காண போல சொன்ன உடனே நபி அவங்க அடுத்த கணமே சொன்ன வார்த்தை, ரஹிமக்கல்லாஹ் ரஹிமக்கல்லாஹ் ரஹிமக்கல்லாஹ், அல்லாஹ் உன் மீது கிருபை செய்வானாக, அல்லாஹ் உன் மீது இரக்கம் காட்டுவானாக, அல்லாஹ் உன் மீது இரக்கம் காட்டுவானாக. இந்த வார்த்தையை 3 தடவை கூறினார்கள். வேற எதுவுமே பேசல, மன்னித்து விட்டார்கள். அந்த பாவத்தை பத்தி யார்ட்டையும் சொல்லல. இந்த அழகிய நடைமுறை நபிகளுடைய நடைமுறை நம்மகிட்ட இருக்குது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா? இன்னைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு அடுத்தவருடைய குறைகள் என்ன செஞ்சுக்கிறோம், ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சிச்சுன்னா எல்லார்ட்டையும் சொல்லிடுவோம். இந்த நடைமுறையை நம்ம என்ன செய்யணும், நபி அவங்க எவ்வளவு அழகான சுன்னத்தை நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. அந்த சஹாபி சொன்னாங்க, எப்போ நபி அவங்க என்கிட்ட இந்த வார்த்தையை துவா செய்தார்களோ அதற்கு பிறகு பாவ சிந்தனையே எனக்கு வரல, நான் முழுக்க மாறிவிட்டேன் என்பதா அந்த சஹாபி அவர்கள் கூறினார்களே. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகள் நம்மோடு இருக்கின்றது, நபிகளார் நம்மோடு இருக்கின்றார்கள். நாம் எப்படி அதை எடுத்துக்கொண்டோம், நம்முடைய வாழ்க்கையில் எப்படி அதை நாம் அமல் செய்தோம் என்பதை நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நபி அவங்க இன்னைக்கு குடும்பத்தாரோடு எப்படி நடந்தார்கள், இந்த செய்திகளை இன்னைக்கு நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா பிரச்சனையே வராது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, எல்லாமே இன்னைக்கு வெஸ்டர்ன் கல்ச்சரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டோம். இந்த உலகத்தை என்ன செஞ்சுக்கிட்டோம், பெரிய நம்ம நிரந்தரமா வாழக்கூடிய உலகம், என்ஜாய் பண்ணக்கூடிய உலகம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நபி அவங்க எவ்வளவு அழகான குடும்பவியலை வாழ்ந்து காண்பிச்சிருக்காங்க. ஒரு கணவன் மனைவி இப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள பிரச்சனையே வராது. இன்னைக்கு சாதாரண விஷயங்களுக்கெல்லாம் தலாக்கு ஹுலா கேட்கக்கூடிய ஒரு அவல நிலை இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி அவங்க தன்னுடைய மனைவிமார்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள். ஆயிஷா அம்மா ஒரு தடவை நபி அவங்க பேசிட்டு இருக்கும்போது கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், என் மேல நீங்க எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறீங்க? நம்ம ஆளுங்களும் இன்னைக்கு இருக்கிறாங்க, நிக்காவுக்கு முன்னாடி எல்லாம் பேசுறான், நான் உன்னை அப்படி நான் காதலிக்கிறேன், உன் மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்கிறேன், உனக்கு அவ்வளவு நேரம் கொடுத்த, நீ எவ்வளவு லேட்டா வந்தாலும் நான் உனக்காக வேண்டி காத்திருப்பேன் என்பதாக. இன்னைக்கு என்ன செய்ய, நிக்காவுக்கு முன்னாடி எந்த ஹராமான விஷயங்களை நம்ம செய்யக்கூடாதோ அதற்கெல்லாம் நாம் தியாகம் செய்ய தயாராக இருக்கின்றோம். ஒருவேளை இன்னைக்கு தலாக்கு ஹுலாவிற்கு காரணம் என்ன அப்படின்னா, அரபியில ஒரு இஸ்திலா, ஒரு பொது சட்டம் ஒன்று சொல்லுவாங்க, யார் மனிஸ்தாஜல பிஷையின் கபல அவானிஹி ஊகிப பிஹிர்மானிஹி, எவன் ஒரு விஷயம் ஒரு செயல் அது நடக்கக்கூடிய அந்த நேரத்திற்கு முன்பாகவே அதை அடைந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு முனைகின்றானோ அந்த நேரம் வரும்பொழுது அது ஹராமாக்கப்படும். அந்த செயல் ஒரு நிக்காவுக்கு முன்னாடியே அந்த நிக்காவுடைய இன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசை கொள்ளக்கூடியவனுக்கு நிக்காவிற்கு பிறகு என்ன ஆயிருச்சு, அது ஹராமாக்கப்பட்டிருச்சு. அதனாலதான் நிக்காவுக்கு பிறகு கணவன் மனைவிக்கு பிரச்சனை என்ன வருது, நிக்காவுக்கு முன்னாடி எனக்கு அவ்வளவு நேரம் பேசுனீங்க, இப்ப பேசுறதே இல்லை.
நிக்காஹுக்கு முன்னாடி எனக்கு அவ்வளவு வாங்கி கொடுத்தீங்க, இப்ப வாங்கி கொடுக்கறது இல்லை என்பதாக எப்போ நம்ம ஹராம்ல போய் விழுகிறோமோ அது ஹலால் ஆகும் பொழுது, நிக்கா என்பது ஹலாலான ஒரு குடும்பவியல், அல்லாஹ் ரசூல் விரும்பக்கூடிய ஒரு குடும்பவியல், அந்த வாழ்க்கையை கொண்டு சொர்க்கத்தை அடையலாம். அந்த நேரத்தை நம்ம ஹராமை கொண்டு உள்ளே நுழைவதனால அங்கே அல்லாஹ் என்ன செஞ்சிடறான், ஹலாலான இன்பத்தை தூக்கிடுறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியாக நபி அவங்க ஆயிஷா அம்மாட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது ஆயிஷா அம்மா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், என்ன நீங்க எவ்வளவு விரும்புறீங்க? நபி அவங்க சொன்னாங்க, ஒரு கயிறுல இறுக்கமாக முடிச்சு போட்டோம், ஒரு கயிறை சுத்தி ஒரு முடிச்சு போடுங்க, நடுவில் அந்த முடிச்சு மாட்டிக்குமா, நல்லா இறுக்கி பிடிச்சிட்டா இந்த முடிச்சு எவ்வளவு உறுதியாக இருக்குமோ அந்த அளவுக்கு உறுதியாக நான் உன் மேல பாசம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆயிஷாமா என்ன செய்வாங்களா, இந்த ஹதீஸுடைய தொடர்ல ஆயிஷாமா சொல்லுவாங்க, நான் அடிக்கடி நபி இடத்துல கேட்பேன், சில நேரம் நான் என்ன செய்வேன், நபி உங்களோட மனஸ்தாபம் செஞ்சுக்குவேன், ஏதாவது நான் ஒம்பழுத்துருவேன், ஏதாவது நபி உங்களோட என்ன செஞ்சிருவேன், சின்ன வாக்குவாதம் செஞ்ச பிறகு 2 பேரும் அமைதியா உட்கார்ந்து இருக்கும் பொழுது நான் கேளிக்கையா நபி இடத்துல கேட்பேன், இப்ப சண்டை போட்டுட்டீங்களே, இப்ப அந்த முடிச்சு எப்படி இருக்குன்னு கேட்பேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அந்த முடிச்சு முன்னாடி எப்படி டைட்டா இருந்துச்சோ, இறுக்கமாக இருந்துச்சோ, அதே போன்று இன்னும் அப்படிதான் இருக்குது, அதுல எந்த மாற்றம் ஏற்படல. இதுதான் கணவன் மனைவி உறவு எப்படி இருக்க வேண்டும், கணவன் மனைவியை எப்படி நேசிக்க வேண்டும் என்ற அழகிய வழிமுறையை நபி அவங்க சொல்லி இருக்கிறாங்க. ஆனா நாமோ இந்த வழிமுறைகளை விட்டுட்டு தூரமாக இருக்கின்றோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நாம் எடுத்து நடந்தோம் என்று சொன்னால் இந்த துன்யாவும் நமக்கு சொர்க்கம் தான், ஆகிரத்தும் சொர்க்கம் தான். நபியுடைய சுன்னத்தை புறந்தள்ளிவிட்டு, நபியினுடைய நற்குணங்களை புறந்தள்ளிவிட்டு இன்னைக்கு யாரையும் நம்முடைய ரோல் மாடல்களாக இப்படி வாழ்ந்தா நல்லா இருக்கு என்பதாக ஷைத்தானிய கலாச்சாரங்களை நாம் அன்னார்ந்து பார்த்து நடக்க ஆரம்பித்தால் தான் நாம் அதல பாதாளத்திற்கு சென்று விட்டோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபியோங்களுடைய போதனைகள் நம்மோடு இருக்கின்றது, நபியோங்க நம்முடைய ஹதீஸ்களாக நம்மோடு உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த நபியினுடைய சுன்னத்தை பின்பற்றி நடக்க வேண்டும், நபியினுடைய நற்குணங்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும், நபி அவர்களோடு நாம் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாயகத்தை நம்முடைய உள்ளத்தில் நேசம் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட உயர்வு தௌஃபீக்கை நம் அத்தனை நபர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.